ஐயா ஒரு தாளவாடியில் இருக்காருங்க ஐயா சிவனடியாரு. சரிங்க, மகிழ்ச்சிங்க. அவர் இன்னைக்கு விருப்பப்பட்டு அவரே கேட்டாரு குழுவுல என்னன்னு. சரிங்க ஐயான்னு லிங்க் அனுப்பிச்சுட்டோம். ஐயா நமச்சிவாய வாழ்றீங்கய்யா மாதேசையா. நமச்சிவாய வாழ்க. என்னுடைய பேரல் கருணையினால் இன்று நாம் மேற்கொள்ள உள்ள திருத்தல யாத்திரை திருவூரல். திரு என்றால் இறைவன், ஊரல் என்றால் அவருடைய அருள் சுரந்து கொண்டிருக்கும் இடம் என்று ஒரு பொருள் உண்டு. தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய, அதாவது புராண கால வரலாறுகளோடு தொடர்புடைய தலங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதிலே இந்த திருவூரல் என்ற ஊர் ஒரு முக்கியமான திருத்தலம். இன்று இந்த ஊர் மக்கள் வழக்கிலே தக்கோலம் என்று வழங்கப்படுகிறது. சென்னையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் நேராக பேருந்து வசதி திருத்தலத்திற்கே உள்ளது. ரயில்வே நிலையமும் இருக்கிறது. இந்த ஊருக்கு அருகிலே கல்லாறு என்ற ஒரு நதி ஓடுகிறது. இந்த தலம் தக்கனுடைய தலையை கொய்த தலம். கொய்தல்னா அப்படி பிடிச்சு நம்ம அப்படி கொய்தல், தலையை தனியா கழட்டி எடுக்கிறது. தக்கன் தனக்கு அழிவு வரும் நிலையை கண்டு வீரபத்திர அகோரம வீரபத்திரர் வந்து நிற்கும் பொழுது அவருடைய கரங்கள், அவருடைய தோற்றத்தை பார்த்ததும் தட்சனுடைய கரங்கள் நடுங்குகின்றன. ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று ஓலமிட்டதால் அந்த திருத்தலத்திற்கு தக்கன் கூட்டல் ஓலம் தக்கோலம் என்று பெயர் பெற்றதாக உள்ளூரிலே செய்திகள் இருக்கின்றன. இதற்கு அரண் செய்வது போல தேரடிக்கு அருகிலே வீரபத்திரர் கோயில் உள்ளது. இங்கே வீரபத்திரர் மிக அழகாக கம்பீரமாக இருப்பார். ஞானசம்பந்த பெருமானின் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த தக்கோலம் என்கின்ற திருவூரல். இறைவனுடைய திருநாமம் பல இடங்களிலே ஜலகண்டேஸ்வரர் என்று இருக்கிறது. ஜலகண்டேஸ்வரர் என்ற திருநாமம் நிறைய இடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த ஜலநாதன், நீருக்கு தலைவன் என்ற பெயரிலே இங்கே மட்டுமே இறைவன் இருக்கிறார். இங்கே இறைவனுடைய திருநாமம் ஜலநாதேஸ்வரர் என்பது. இன்னொரு திருப்பெயர் உமாபதீஸ்வரர். இறைவி கிரிராஜ கன்னிகை, மோகனவள்ளி என்ற 2 திருநாமங்களால் வழங்கப்படுகிறது. இந்த மோகனவள்ளி என்ற வார்த்தைக்கு தன மோகனமான எவ்வளவு அழகான அம்பிகை. இங்கே உள்ள தீர்த்தம் நந்தி தீர்த்தம். இங்கே உள்ள தீர்த்தத்தின் திருநாமம் நந்தி தீர்த்தம். பக்கத்தில் கல்லாறு ஓடுகிறது. நமக்கு தவம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் இங்கே திருவூரல் சென்றால் கல்லாற்றிலே நீராடி, நந்தி தீர்த்தத்திலே நீராடி இறைவனுடைய பேரொருளை பெறுவது எளிமையானதும் கூட. இந்த ஆலயத்தின் கோயில் ராஜகோபுரம் கொண்ட திருக்கோயில். இங்கு ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் இருக்கிறது. கோபுரத்திலே பல வகை சிற்பங்கள் மிக அழகாக இருக்கின்றன. அடுத்ததாக இங்குள்ள சிற்பங்களிலே மார்க்கண்டேயருக்காக இறைவன் யமனை உதைத்தருளும் காட்சி சிற்பம் கண்டிப்பாக நின்று கவனித்து வழிபடக்கூடிய அவ்வளவு அழகுடையது இந்த இறை திருமேனிகள். சாமி சன்னதி எதிரிலே சாளரம் உள்ளது. அதன் வழியாகத்தான் இறைவனை தரிசிக்க முடியும். நம்முடைய திருச்செங்கோட்டிலே எவ்வாறு நந்தியம்பெருமானுக்கு கொடிமரத்துக்கு அடி இருந்தால் 9 துவாரங்கள் உள்ள ஒரு சாளரம் மலை பார்க்கிறோமோ, அதுபோல இங்கே சாமி சன்னதி எதிரில் சாளரம் உள்ளது. வெளியிலே கொடிமரம், நந்தி பலிபீடங்கள் இருக்கின்றன.
பக்கவாயில் வழியாக நுழைந்து துவார கணபதி சுப்பிரமணியரை வணங்கி சென்றால் ஒரு புறத்திலே நவகிரக சன்னதி உள்ளது. அடுத்துள்ள மண்டபத்திலே சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், பிக்ஷாடனர் முதலிய உற்சவ திருமேனிகளும் நடராஜ பெருமானின் நடராஜ திருச்சபையும் இருக்கிறது. வாயிலில் நுழைந்து அப்படியே சென்றோமானால் துவாரபாலர்களை சந்திக்கலாம். நடன கோலத்திலே மேற்கையை உயர்த்தி உரிய முத்திரையோடு திகழ்கின்ற அருமையான அமைப்பிலே துவாரபாலகர். மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. நேரே பார்த்தால் மூலவர் தரிசனம். சிவலிங்க திருமேனி மணல் திருலிங்கம். எவ்வாறு காஞ்சியிலே மணலால் அம்பிகை லிங்கம் ஸ்தாபித்தாரோ அதுபோல இது மணல் லிங்கமாக இருக்கிறது. இவருக்கு தீண்டா திருமேனி என்று அவருடைய திருமேனிக்கு பெயர். இங்கே அபிஷேகம் என்பது ஆவுடையாருக்கு மட்டும் நடக்கும், சாமியுடைய பானத்திற்கு நடக்காது. மிகவும் பழமையான மூர்த்தி இங்குள்ள நம்பெருமான் ஆகிய ஜலநாதேஸ்வரர். அடுத்ததாக சன்னதிக்கு எதிரில் ஓரத்தில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. அது கல்லால் மூடப்பட்டிருக்கிறது. உள்பிரகாரத்திலே சுப்பிரமணியர், திருஞான சம்பந்தர், வல்லபை விநாயகர், ஆறுமுகப் பெருமான் முதலிய சன்னதிகள் இருக்கின்றன. கோஷ்டமூர்த்தங்களாக நத்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை முதலிய மூர்த்தங்கள் இருக்கின்றன. இவற்றில் துர்க்கை நீங்களாக மற்ற மூர்த்தங்கள் அனைத்தும் அமர்ந்த நிலையில் உள்ளன. நீங்கள் மற்ற இடங்கள்லாம் விநாயகர் நத்தன கணபதியாக இருப்பார், தட்சிணாமூர்த்தி மட்டும் அமர்ந்த இருப்பார், திருமால் நின்று கொண்டிருப்பார், பிரம்மா நின்று கொண்டிருப்பார். ஆனால் இங்கே மட்டும் எப்படி இருக்கிறது என்றால் சற்று விசித்திரமான தோற்றம். இங்கே துர்க்கை தவிர மற்ற எல்லா திருமேனிகளும் திருமூர்த்திகளும் அமர்ந்த நிலையிலே உள்ளனர். தட்சிணாமூர்த்தி எம்பெருமான் வலது காலை தொங்க விட்டு இடது காலை குட்டுக்காலிட்டு காட்சி தருகிறார். லிங்கோற்பவரிடத்தில் உள்ள லிங்கோற்பவர் இருக்கும் இடத்திலே பெரும்பாலும் நம்முடைய திருவண்ணாமலை சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு இருந்த எல்லா ஆலயங்களிலும் லிங்கோற்பவரிடத்திலே மகாவிஷ்ணு இருப்பார். அப்படி இருந்தால் அந்த ஆலயம் திருவண்ணாமலையிலே அடிமுடி காணும் நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த கோயில் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்று. அப்படி என்றால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்று நாமே முடிவு செய்து கொள்ளலாம். இந்த லிங்கோற்பவரிடத்தில் உள்ள மகாவிஷ்ணுவும் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு வலக்கையை அபயமாக கொண்டு இடக்கையை தொடை மீது வைத்தபடி அமர்ந்திருக்கிறார். பிரம்மாவும் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். விஷ்ணுதுரைக்கின் அமைப்பு நின்ற நிலையில் இருந்தாலும் அழகான வேலைப்பாடு. இரு திருவடிகள் ஒன்றை பாத அளவில் மடித்து ஒன்றால் கீழே உள்ள மகிடத்தை ஊன்றி, அதாவது குழலூதும் கண்ணன் இருக்கார்ல, அவர் காலை அப்படி பந்தாவா வச்சிருப்பார், ஒரு காலை ஸ்டைலா வச்சிருப்பார்ல, அதுபோல இங்கே துர்க்கை நிற்கிறார். அது மாதிரி பெரும்பாலும் காண இயலாது, வேற லெவல். அப்படி ஒரு அற்புதமான திருக்கோலம். அடுத்து பைரவர் சன்னதி உள்ளது. வாயிலின் இருபுறமும் சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள். அம்பாள் சன்னதியிலே அம்பிகை நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறார். அபய வரதத்துடன் கூடிய 4 திருக்கரங்களுடைய. இந்த சன்னதிக்கு பக்கத்திலே தனியே உள்ள மண்டபத்தில் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி மிக கம்பீரமாக இருக்கு. இத்திருத்தலத்திலே சித்திரை மாதத்தில் 10 நாட்களுக்கு பெருவிழா நடைபெறுகிறது. அது தவிர ஆருத்ரா, மாதாந்திர சஷ்டி, நவராத்திரி முதலிய விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த கல்லாற்றின் கரையிலே ஜலகண்டேஸ்வரர் கோயில்
நாங்கள் சென்ற பொழுது அது கங்காதேஸ்வரர் என்று சொல்வார்கள். அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. பூஜைகள் எதுவும் செய்யாமல் இருந்தது. இதன் மேற்கிலே சத்திய கங்கை தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. கிழக்கில் உள்ள நந்தி வாயிலில் இருந்து ஒரு காலத்தில் நீர் விழுந்து கொண்டிருந்தது. நாங்கள் சென்றபோது நின்று விட்டதாக அன்பர்கள் கூறினார்கள். அந்த நந்தியின் வாயிலிருந்து விழும் நீர் சிவலிங்கத்தை சுற்றி சென்று வெளியில் வந்து மீண்டும் மற்றொரு நந்தி வாயில் இருந்து விழுந்து குளத்தில் நிரம்பி பின்னர் ஆற்றில் ஓடும் அமைப்பிலே, ஆற்றில் கலக்கும் அமைப்பிலே இது அமைந்துள்ளது. இன்று கூட நதியிலே நீர்ப்பெருக்கு ஏற்படும் பொழுது நந்தியின் வாயில் நீர் விழும் என்று அங்குள்ள அன்பர்கள் கூறினார்கள். ஒரு விசித்திரமான திருக்கோயில். நாங்கள் சென்ற பொழுது வழிபாடற்று சிதைந்து போயிருந்தது. அது பிற்பாடு இந்த கோயிலை காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய பொன்விழா திட்டத்தின் கீழ் திருப்பணிகள் செய்வதாக உறுதியளித்தார்கள். அதே போல சித்தாந்த சரபம், அஷ்டாவதானம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் திருத்தலத்திற்கு தலபுராணம் பாடியுள்ளார்கள். இவ்வளவு சிறப்புடையது இத்திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது மாறில் அவுணர் அரணும் அவை மாய ஓர் வெங்கனையாளன்று நீரலை எய்த எங்கள் நிமலன் இடம் வினவில் தேரலிரும் பொழிலும் திகழ் செங்கயலும்பாய் வயல் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிரான் ஒளியார் கழல் உள்குதுமே என்று பேசி கருத்த மனத்தினோடும் கடும் காலன் வந்தெய்துதலும் கலங்கி மறுக்குறு மாணிக்கு அருள் மகிழ்ந்தானிடம் வினைவில் செருத்து எழுவாள் அரக்கன் சிரம் தோளும் மெய்யும் நெறிய என்று ஒருத்தருள் செய்த பிரான் திரு ஊரலை உள்குதுமே என்று பேசும். மரணபயம் போக்கும் திருத்தலமாக இத்திருத்தலம் தேவாரத்திலே பாடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக நம்முடைய வள்ளல் பெருமான் ஏற்புடையாய் ஊரல் அடியார் உரத் தொழுது மேவு திருவூரல் அழியா உவகையே என்று பேசுவார். நாம் இங்கு தரிசித்த திருத்தலத்தின் பெயர் திருவூரல். சுவாமியினுடைய திருநாமம் ஜலநாதேஸ்வரர், உமாபதீஸ்வரர். இன்னொரு சாமியின் பெயர் ஜலகண்டீஸ்வரர். இங்குள்ள நந்தி அந்த ஆலயங்கள் மிக சிறப்புடையவை. நாங்கள் சென்ற காலத்தில் சிதிலமடைந்திருந்தாலும் பிற்பாடு காஞ்சிபுரம் ஜெயேந்திர சுவாமிகளுடைய 50வது ஆண்டு நினைவினால நிறைய ஆலயங்கள் அந்த பகுதியிலே, சில ஆலயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். அதில் இந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், கங்காதரேஸ்வரர் என்று அவருக்கு பெயர், அதுவும் ஒன்று. இறைவி கிரிராஜ கன்னிகை மற்றும் மோகனவள்ளி என்று 2 பெயரிலே அழைக்கப்படுகிறார்கள். திருவூரலிலே, அதாவது தக்கோலம், தக்கன் ஓலமிட்ட மகளால் தக்கோலம் என்று மக்கள் வழக்கில், ஆனால் இதனுடைய தேவார திருப்பெயர் திருவூரல். தீர்த்தம் நந்தி தீர்த்தம், கல்லார். இவ்வளவு சிறப்புடைய இந்த தலத்திற்கு அருகில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் உள்ள தீர்த்தத்தின் மேற்கில் உள்ள தீர்த்தத்திற்கு பெயர் சத்திய கங்கை தீர்த்தம் என்று பெயர். இது நந்தியின் வாயில் இருந்து, ஒரு நந்தியின் கிழக்கில் ஒரு நந்தியின் வாயில் இருந்து நீர் விழுந்து கொண்டிருக்க, அந்த நீர் சிவலிங்கத்தை சுற்றி வெளியில் வந்து மீண்டும் இன்னொரு நந்தியின் வாயில் விழுந்து குளத்தில் நிரம்பி பின்னர் ஆற்றில் ஓடும் அமைப்பில் அமைந்துள்ளது. இது போன்ற ஆலயம் பெங்களூரில் இருக்கிறது. மல்லேஸ்வரம் என்று நினைக்கிறேன்.
இளையராஜா மல்லேஸ்வரத்தானே அப்படி இருக்க அந்த கிரவுண்டுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தாங்கல்ல கோயிலு. ஆமா ஆமாங்க ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. காடு மல்லேஸ்வரர் ஆமாங்க. கோயில் ஆப்போசிட்ல காடு இருக்குது ஐயா. மல்லேஸ்வரர் கோயில் எதிர்த்தாப்புல. ஆமாங்க. ஆமா கிரவுண்டுல பசங்க கிரிக்கெட் விளையாடுறப்ப தண்ணி ஊறிட்டே இருந்து தோண்டி எடுத்தாங்கல்ல. ஆமாங்க ஐயா. அதே போன்ற அமைப்பு திருவூரல்ல இருக்கு. அங்க ஒரு நந்தி, இங்க 2 நந்தி. ஓ சிவ சிவா. ரொம்ப சிறப்பு. ஆக இன்று நாம் 12வது திருத்தலமான திருவூரலை நிறைவு செய்து அடுத்ததாக அருகிலுள்ள எளிமியன் கோட்டூர் என்ற ஒரு ஊர். இது தொண்டை நாட்டு திருத்தலத்திலே 13வது திருத்தலம். இந்த ஊரினுடைய பெயர் இளம்பயம் கோட்டூர் என்பது. நம்முடைய மக்கள், நாத்தார்காட் மக்களே தமிழை ரொம்ப சாப்பிடுவாங்க. வாழைப்பழத்தை வாயப்பயம் அப்படிம்பாங்க. சிறப்பு நகரங்களும் சிறப்பு வார்த்தைகளும். அது ஏன்னா தெலுங்கு நாடுகளுக்கு பக்கத்தில் இருந்ததால் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவு தெளிவாக வருவதில்லை. அது அவர்கள் குற்றமல்ல, தமிழினுடைய சிறப்பு. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் தமிழ் ஒவ்வொரு மாதிரி பேசப்படும். அதிலே அந்த ஊர் மக்கள் பேசும் தமிழ் சற்று வித்தியாசமானது. ஆக அவர்கள் வழக்கிலே இளம்பயம் கோட்டூர், எளிமியன் கோட்டூர் என்று வழங்கப்படுகிறது. சிறிய ஊர். திருவிற்கோளம் எனப்படும். கூவம் சென்று தரிசித்த பின்னர் அங்கிருந்து கூவம் ஏரியுள் இறங்கி 3 கிலோமீட்டர் நடந்தால் ஆற்றின் மறுகரையில் உள்ள இத்திருக்கோயிலை அடையலாம். நாங்கள் சென்ற பொழுது அப்படித்தான் சென்றோம். பின்ன திருவிற்கோளம் போயிட்டு அங்க கூவம், திருவிற்கோளத்துக்கு கூவம்னு பேரு. அங்கே சென்று இறைவனை தரிசித்து அந்த ஏரியில இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஆற்றின் மறுகரையிலே கோயிலை தரிசித்தோம். இப்பொழுது எப்படி என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. சென்னையில் இருந்தும் காசியில் இருந்தும் காஞ்சியிலும் மன்னிக்கும் சென்னையில் இருந்தும் காஞ்சியில் இருந்தும் செல்லம்பட்டிடை செல்லும் நகர பேருந்து ஒன்று உள்ளது. செல்லம்பட்டிடை அந்த இடத்து பேரு செல்லம்பட்டிடை. செல்லும் நகர பேருந்தில் சென்று செல்லம்பட்டிடையில் இறங்கினால் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளம்பயம் கோட்டூர், அதாவது எளிமியன் கோட்டூர். நீங்க அங்க போய் இளம்பயம் கோட்டூர்னா யாருக்கும் தெரியாது. ஆக அங்கே சென்று இளம்பயன் காட்டூர் அல்லது ரம்பயம் கோட்டூர் என்றாலும் எல்லோருக்கும் தெரியும். அங்கே செல்லம்பட்டிடையில் இறங்கினால் அங்கிருந்து 1 கிலோமீட்டரில் உள்ள இத்திருக்கோயிலை அடையலாம். இவ்வழியில் சென்றால் கோயில் வரை காரில் கண்டிப்பாக தாராளமாக செல்லலாம். நல்ல பாதை உள்ளது. அரம்பை முதலிய தேவ கன்னியர்கள் வழிபட்டதால் இந்த ஊர் ரம்பயங்கோட்டூர் என்று இருந்து பிறகு மொழிமாற்றுவலாக இளம்பயங்கோட்டூராகி எளிமியன் கோட்டூராகிவிட்டது. ஞானசம்பந்த பெருமான் இந்த பக்கத்தில் வரும் பொழுது இறைவன் ஒரு சிறு பிள்ளை போலவும் பின் ஒரு முதியவர் போலவும் வழிமறித்து இப்படி ஒரு கோயில் இருக்கிறது, இளம்பயம் கோட்டூர் என்று ஒரு கோயில் இருக்கிறது, நீங்கள் அங்கே சென்று அவரை தரிசித்து செல்லுங்கள் என்று இறைவன் ஞான சம்பந்தியிடம் சொல்ல, ஒரு குழந்தை போலவும் முதியவர் போலவும் வந்தது இறைவனா என்பது ஒரு புறம் இருந்தாலும் இங்கு நமக்கு கிடைக்கும் செய்தி என்னவெனில், நாம் ஒரு தலையாத்திரை செல்லும் பொழுது அங்கிருந்த குழந்தையோ முதியோரோ அல்லது ஒரு சிலரோ அருகில் உள்ள சிவாலயத்தை கூறினால் அங்கே சென்று தரிசிக்க வேண்டும். அதற்கு பெரிய வழிகாட்டி நம்முடைய ஞானசம்பந்தர். என்ன, அவர் இந்த பக்கம் வரும் பொழுது இறைவன் ஒரு சிறு பிள்ளை போலவும் பின் ஒரு முதியோர் போலவும் வழிமறித்து இக்கோயில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உடன் வந்த அடியவர்களில் யாரோ ஒரு பெரியவர் சொல்றாரு, குழந்தை சொல்றதுன்னு அங்க ஏன் போகணும் அப்படின்னு ஞானசம்பந்தரிடம் பேச, அதற்கு பிறகு வெள்ளை பசுபிடிவில் வந்த இறைவன் ஞானசம்பந்தரின் சிவிகையை முட்டி நபர விடாம தடுக்கிறார். உடனே ஞானசம்பந்த பெருமான் சிவியிலிருந்து இறங்கி
அந்த பசு முன்னோக்கி செல்ல அவ்வழியிலே ஞானசம்பந்த பெருமான் சென்று இத்தலத்தின் அருகில் வரும் பொழுது பசுவை காணவில்லை. அப்பொழுதுதான் ஞானசம்பந்தரே அடடா இறைவனே வந்து நம்ம இங்கே வர சொல்லி இருக்கிறாரே என்று உணர்ந்து அங்கிருந்து வேக வேகமாக ஓடோடி சென்று இறைவனை வழிபடுகிறார். இந்த குறிப்பு இத்தலத்து பதிகத்திலே 3வது பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் எல்லாம் சிவன் செயல். அன்று பவானியில ஒரு பிச்சைக்காரி உபதேசம் செய்தான் நினைத்திருந்தால் அடியேன் பக்குவப்பட்டு இருக்க முடியாது. வேதனாகி அந்த பிச்சைக்காரியாக வந்தாள் என்று நினைத்தால் மனம் பக்குவப்படும். அதுபோல இங்கு ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்து பதிகத்தில் 3வது பாட்டில் பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டு வெங்கூற்றுடை உதைத்து அடியவர்க்கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கனலெறி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமா மலர்ச்சுனை வண்டு பன்சை நீர்மலர் குவளைகள் தாதுவிண்டோங்கும் ஏழன் ஆறும் பொழி இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே என்று அவருடைய எழிலான காட்சி எனக்கு தந்தார். இந்த இடத்துல தான் எனதுரை தனதுரையாக நான் பேசுவதெல்லாம் இருளை வார்த்தை என்று ஞானசம்பந்தரன் பருகிறார். அவ்வளவு சிறப்புடைய திருத்தலம். அங்கே வந்து திருவள்ளம் பணிந்து இத்தலத்தை அடைந்து பெருமானை தனதுரையார் பாடி பரவினார். அந்த திருவள்ளத்திலிருந்து வரும் வழியிலே குழந்தையாகவும் முதியவராகவும் பசுவாகவும் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி தந்த அருளிய திருத்தலம் இந்த அரம்பேஸ்வரர் திருக்கோயில். கோயில் பேரே அரம்பேஸ்வரர் திருக்கோயில். ஊர் பேரு இளம்பையங்கோட்டூர் அல்லது இளம்பையங்கோட்டூர். இங்குள்ள இறைவனுடைய திருப்பெயர் அரம்பையர்கள் வழிபட்டதால் அரம்பேஸ்வரர், தெய்வநாயகேஸ்வரர், சந்திரசேகர் என்று 3 திருநாமங்கள் பெருமானுக்குண்டு. இரவி கனக குஜாம்பிகை, கோடேந்து முளையம்மை என்று 2 பெயர்களோடு காட்சியிருக்கிறார். இங்குள்ள தீர்த்தம் மல்லிகை தீர்த்தம். தலமரம் மல்லிகை சிறிய கோயிலாக இருக்கிறது. கூவமாற்றின் மறுகரையில் உள்ளது. ராஜகோபுரம் கிடையாது. நாங்கள் சென்ற பொழுது முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. உள்ளே நுழைந்ததும் நேராக மூலவர் காட்சி தருகிறார். வாயிலை கடந்ததும் அப்படியே வலம் வரும் பொழுது அங்கே இடப்பால் அரம்பாபுரிநாதர் சிவலிங்க திருமேனி உள்ளது. வலமாக வரும் பொழுது குருந்த விநாயகர், வள்ளி தெய்வ யானை கூடிய முருகன் சன்னதி, பைரவர் சன்னதி, சூரியன் சன்னதி உள்ளன. கோஷ்டமூர்த்தமாக விநாயகரும் அவரை அடுத்து தட்சிணாமூர்த்தியும் உள்ளார்கள். இந்த தட்சிணாமூர்த்தி பெருமான் யோக தட்சிணாமூர்த்தி என்று வழங்கப்படுகிறார்.